இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வங்கதேசத்தில் 2024 வெடித்த மாணவர் போராட்டத்தால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்தது. இதையடுத்து நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. அங்கு ஜனநாயக ரீதியிலான தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டு ஓட்டுப்பதிவு முடிந்துள்ளது. தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி போட்டியிடவில்லை. சமீபத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி அடங்கிய 10 கட்சிகள் கூட்டணி போட்டியிட்டது. இதேபோன்று ஜமாஅத் இஸ்லாமி தலைமையிலான கூட்டணியும் களம் கண்டது. போராட்டங்களை முன்னெடுத்த மாணவர் அமைப்பினரும் போட்டியிட்டனர். இந்த நிலையில் முகமது யூனுஸ் நடத்திய மோசடியான வங்கதேச பொது தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும் என அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார். வாக்காளர்கள் இல்லாத சட்டவிரோத தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். முகமது யூனுஸ் பதவி விலகுவதுடன் பொய்யான வழக்குகளை திரும்ப பெற்று அரசியல் கைதிகளை உடனடியாக சிறையில் இருந்து விடுவிக்க வேண்டும். நடுநிலையான அரசின் மேற்பார்வையின் கீழ் நேர்மையான, சுதந்திரமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய பொதுத் தேர்தல் மூலம் மக்களின் ஓட்டுரிமையை உறுதி செய்ய வேண்டும். முகமது யூனுஸ் நடத்திய மோசடி நடவடிக்கையை புறக்கணித்த தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் சிறுபான்மையினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டவிரோதமாக அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்ட முகமது யூனுஸ் நடத்திய தேர்தல் நடவடிக்கைகள் அனைத்தும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. மக்களின் ஓட்டுரிமை, ஜனநாயக மாண்புகள் மற்றும் அரசியலமைப்பின் ஆன்மாவை தேர்தல் கமிஷன் மதிக்கவில்லை. அவாமி லீக் மற்றும் வாக்காளர்கள் இல்லாமல் தேர்தல் நடத்தப்பட்டது என தனது அறிக்கையில் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார். இதற்கிடையே தேர்தல் பார்வையாளர்களை அனுப்புமாறு வங்கதேசம் அழைப்பு விடுத்தது. ஆனால் வங்கதேச தேர்தலை கண்காணிக்க நாங்கள் எந்த குழுவையும் அனுப்பவில்லை என இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார்.